அழிவை நோக்கி எப்படி போயின்றீங்க? நீங்க மனுஷனை விட்டுட்டு ஒரு மிஷினை கேட்கலான்றீங்க, ஒரு ஆப்ப கேட்கலான்றீங்க இல்லையா? ஒரு கம்ப்யூட்டர் கேட்டா சொல்லிடுன்னு நினைக்கிறீங்க. மனிதனுக்கு நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற ஒண்ணுலாம் வேண்டாம், அந்த மனிதனே போதும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்கள் இறுதியாக உங்களுக்கான நீங்கள் வளர்ந்தோங்கக்கூடிய செய்தி மனிதனிடம் இருந்து மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. வளர்ந்த டெக்னாலஜி கத்துக்கிறீங்க, அந்த டெக்னாலஜி உங்களை அழிவு பாதைக்கு ஏன் கொண்டு போகுது? நீங்க ஒரு மனிதனிடம் மனிதன்னா மனதிடம் கன்ஃபார்ம் பண்ணல. தொழில்நுட்பத்தை வழி நடத்த மனம் வேண்டும், மனிதன்கிற அந்த தன்மை வேண்டும் அர்த்தம். மனம் சொல்லும்போது மனித தன்மை, அந்த தன்மையோடு நீங்க அதை கவனிக்காட்டி அழிவு காரியம் செய்யும், மனித தன்மையோடு. அப்ப அந்த செய்திக்கு, மனதில் வரக்கூடிய அந்த செய்திக்கு பணியுங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க யார், சின்ன ஆளா பெரிய ஆளா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. செய்தி தான் பாக்குறது. மனிதன் பேசும்போது என்ன செய்தி, வீணா பேசுறோமா இல்ல மனதிற்கு உரம் சேர்க்கும் அந்த பேச்சுக்கள் பேசுறீங்களா, உறுதி தரக்கூடிய அந்த பேச்சுக்கள் பேசுறீங்களா, இல்ல வீணான விஷயங்கள் பேசிட்டு செய்திக்கு நீங்க பண்ணிடுறீங்க. எப்பயுமே எப்பயுமே செய்திக்கு பண்ணிடுறீங்க, நல்ல செய்திக்கு பண்ணிடுறீங்க. செய்தினா ஏதோ ஒரு செய்தியா அப்படி இல்லை, நல்ல செய்தி. அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இதுதான் பண்ணிடுறீங்க. ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க? இப்போ அதன்படி நடத்தல், இதுக்குதான் வழிகாட்டுதல் தேவை. இதுதான் வழிகாட்டுதல். நான் எதை விளங்கி கொண்டானோ அதன்படி வாழ, இது எல்லாத்துக்கும் உதவி செய்யறது உங்களை படைக்கணும் லிங்க். அதனாலதான் மனசை பின்பற்றி நீங்க வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருக்க மாட்டீங்க. மனசை பின்பற்றல உங்களுடைய வெறும் அறிவை மட்டும், இன்ஃபர்மேஷன் செய்தியை மட்டும், எந்த செய்தி நீங்கள் உறுதிப்படுத்தாத செய்தி, உண்மையிலே செய்தின்னு சொன்னா நீங்க உறுதிப்படுத்திய செய்தி, உங்களுக்குள்ள இறக்கப்பட்ட செய்தி, அதான் செய்தி. இது இல்லாம இவங்க சொன்னது அவங்க சொன்னதுன்னு பல புத்தகம் படிக்கிறோம் இல்லையா, பல இடத்துல கேட்கிறோம் இல்லையா, அந்த செய்திகள் உங்களுக்கு உறவாது. அதை நீங்க உறுதிப்படுத்தினாதான் உங்க மனசுல. உறுதிப்படுத்தும் போது நல்லதை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம், நன்மையை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நல்லதை ஏற்றுக்கல அப்படின்னா வெறும் செய்தி மட்டும் தான் எடுத்திருக்கீங்க, இது உங்களுக்கு வழிகாட்டாது.